ஆண்டவர் எழுந்து அந்த காற்றை அதட்டினார். அமைதலா இரு, இறையாதே என்று சொன்னார். எல்லாம் அமைதலாயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, சூழ்நிலை, கடல்ல பயங்கர அலைகள் எல்லாம் வந்துச்சு, சூழ்நிலை வித்தியாசமா மாறிடுச்சு. அப்ப இவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லாம இவங்க சரி பண்ண நினைத்தாங்க. ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்று விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்தாங்க. வந்த உடனே எங்க போய் சொல்லிருக்கணும்? ஏசப்பா அப்படின்னு நம்ம இவங்க விசுவாசம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். அவரிடம் சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை, சமாதானம் இருந்தது. அதனாலதான் அவர் படுத்து அழகா தூங்கிட்டு இருந்தார். எதை பத்தி கவலைப்படலையே, இதெல்லாம் என்னால மாற்ற முடியும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப அவரு எப்படி இருந்தார்? ஏசப்பா, இதை மாற்றுகிற சமாதானம் என்னிடத்துல இருந்துச்சு. அப்ப நாம அப்படிதான் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சூழ்நிலை மாறும்பொழுது உங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனையா, போராட்டமா, நீ எதுவும் கலங்காத, திகைக்காத, என்ன செஞ்சு இதை சரி பண்ணணும்னு நினைக்காத, முழங்கால் படிட்டு ஏசப்பா நான் கொடுத்துட்றேன் ஆண்டவர், என்னால முடியாது, நீங்க பாத்துங்க. அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், அந்த பிரச்சனை அமைதலா போயிடும். நாம கையில் எடுத்து அந்த பிரச்சனை சரி பண்ண நினைச்சுதான் அது பெரிய கொந்தளிப்பா மாறிடும். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அல்லேலூயா. சீஷர்கள் எல்லாம் பயந்தாங்க, சூழ்நிலையை பார்த்து எல்லாம் பயந்து போனாங்க. ஆனா ஆண்டவர் எழுந்து ஒரே ஒரு வார்த்தை தான், அமைதலா இரு, இறையாதே. முடிஞ்சிச்சு, சூழ்நிலையே மாறிடுச்சு.